ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஆர்கே ஃபேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இல்லத்தரசிங்களுக்கான பதிவு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டைலரிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ்க்காக எந்த அளவு நம்ம பிசினஸை க்ரோத் பண்ணியிருக்கோம், என்னுடைய 10 இயர்ஸ் அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து நீங்களும் க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா நம்மளுடைய எண்ணங்கள். ஏன்னா ஒவ்வொரு இல்லத்தரசிங்களுமே கண்டிப்பா இண்டிபெண்டா நம்ம சம்பாதிக்கணும். ஏன்னா யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம கிட்ஸா இருந்தாலுமே நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன்ல நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால என்னுடைய அனுபவம், நான் எப்படி ஷாப் வச்சேன், என்னுடைய நெகட்டிவ்ஸ் எவ்வளவு நெகட்டிவ்ஸ் வந்துச்சு, ஸோ நான் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. தேங்க்யூ. பாத்தீங்க அப்படின்னா நிறைய உமன்ஸ் எல்லாருமே ஏன்னா பிசினஸ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்துல ஆன்லைன் கோர்ஸ் போறீங்க. ஸோ நீங்க போய் டைலரிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் போய் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லயுமே போய் கத்துக்கிட்டு வரீங்க. ஆனா நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா, எனக்கெல்லாம் பிசினஸ் செட் ஆகாது, நான் பிசினஸ் பண்ணனா எங்க ஃபேமிலி சைடு எனக்கு சப்போர்ட் கிடையாது, ஸோ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனா எல்லாருமே நீ திட்டுறாங்க, ஸோ நீ எல்லாம் எதுக்கு பிசினஸ் பண்ற, நீ எல்லாம் எப்படி லைஃப்ல முன்னுக்கு வருவ அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் ஒருத்தரை நம்பி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாமே வரும். நானும் ஸ்டார்ட் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா என் ஃபேமிலி சைடெல்லாம் எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு கிட்ஸ் இருந்ததுனால, ஸோ நீ குழந்தைய வளர்த்து நீ குழந்தைய மட்டுமே நீ பார்த்துட்டு நீ குழந்தைய மட்டுமே நீ வளர்த்திட்டு நீ வீட்டோட இரு, ஸோ நீ வேலைக்கெல்லாம் எதுவும் போகாத, நீ பிசினஸ் எல்லாம் நீ ஸ்டார்ட் பண்ணாத அப்படின்னாங்க. எனக்கு நான் தேர்ந்தெடுத்த ஒரு ஃபீல்டு பாத்தீங்கன்னா எனக்கு டைலரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நான் பியூட்டிஷியனும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இருந்ததுனால நம்ம ப்ராப்பரா நம்ம பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாமே முடிச்சு நம்ம கத்துக்கிட்டு நம்ம ஷாப் வைக்கணும், அது பெரிய லெவல்ல நம்ம சக்சஸ் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறத நம்மளுடைய ட்ரீமா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ்ஸ் ஃபேமிலி சைடு. ஸோ எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு ஷாப் சின்னதாக தான் நாங்கள் எடுத்து நடத்தினோம். அதுல எனக்கு ஒரு கிளைண்ட் ஃபர்ஸ்ட், ஏன்னா அவங்கள நம்ம இன்னமும் நம்ம மறக்கல, ஏன்னா அவங்க இன்னமும் நம்ம கிட்ட சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு பேத்துக்கு நம்ம வீட்டுல தைச்சிருந்தாலும் நம்ம ஒரு ஷாப் ஓபன் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எப்பயுமே பெஸ்ட் கிளைண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்ககிட்ட கொடுத்து நீங்க இதை ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு, நம்மளும் அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம். அவங்க ரிட்டர்ன் வாங்க வரும்போது நான் வீட்டுல போய் போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, நீங்க இங்கேயே போட்டு பாருங்க, ஏன்னா அப்பதான் ஏதாவது ஒரு ஆல்டர் இருந்தா கூட கண்டிப்பா நாங்க இங்கேயே சரி பண்ணி கொடுத்து உங்களை வெளியில அனுப்பும் போது சாட்டிஸ்பேக்ஷனோட நாங்க அனுப்புவோம். ஏன்னா நீங்க அங்க வீட்டுல போய் போட்டுட்டு ஏதாவது ஆல்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வர்றதுக்கும் நீங்க யோசிப்பீங்க. ஸோ நம்மளோட கடை பேரும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கான்செப்டா எடுத்துட்டு ஸோ அவங்க கிட்ட நம்ம கன்வின்ஸ் பண்ணி அவங்களை இங்கேயே போட சொன்னோம். போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே ஃபிட்டிங் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நம்ம கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு உங்களோட ஸ்டிச்சடு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ரெகுலரா இங்க கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் சரி ஓகே, இவங்க நெக்ஸ்ட் வந்தாதான் நம்மளோட ஸ்டிச்சிங் பெர்ஃபெக்ட் அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இவங்க வருவாங்களா அப்படின்ட்டு நான் என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேல ஒரு 5 days கழிச்சு அதே கிளைண்ட் நம்ம கிட்ட வந்தாங்க. வரையில எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஐயோ நம்ம தைச்சு கொடுத்து மறுபடியும் அவங்க நம்ம கிட்ட வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட கொண்டுட்டு கொடுத்தது பாத்தீங்கன்னா 10 பிளவுசஸ் கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. இது நம்ம மோட்டிவேட் பண்ற மாதிரி தான். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்னதான் ரிலேட்டிவ்ஸ்குள்ள நம்ம அம்மா அத்தை ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வீட்டுக்காரவங்க இவங்களுக்கு எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தாலும் அவங்க நம்ம கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கும் போதுதான் நம்மளுடைய பிளஸ் ஆர் மைனஸ் அவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம இன்னும் நம்ம அப்டேட் ஆகணும், இல்ல நம்மளுக்கு இது ஓகேனா இதே ஸ்டைல்ல நம்ம அடுத்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது.
அப்புறம் எனக்கு இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 10 பிளவுஸும் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு, உனக்கு டைம் இருக்கையில எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்பா, எனக்கு ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோ, எனக்கு ப்ராப்பரா நீ ஃபர்ஸ்ட் பிளவுஸ் தைச்ச மாதிரியே இதே அளவா நீ எனக்கு தைச்சு கொடு அப்படின்னாங்க. அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு தைச்சு கொடுத்தோம். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்திட்டையுமே போய் அவங்க சொல்லிட்டாங்க, இது மாதிரி இந்த டைலர் கடையில நல்லா ஸ்டிச்சிங் பண்றாங்க, கொண்டு இங்க கொடுங்க இங்க கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்க ரெக்கமெண்டேஷன் மூலியமா நம்ம கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் நான் க்ரோத் பண்ணேன். அது வரைக்கும் நான் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே நான் வந்து நம்ம ஷாப்புக்கு நான் வந்து ப்ரொமோட் பண்ணவே கிடையாது. இந்த மாதிரி எனக்கு கிளைண்ட்டுங்க வரும்போது இப்பயுமே நம்ம 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்பயும் எந்த ஒரு அர்ஜென்டா இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம கிட்ட தான் ஸ்டிச்சிங் கொடுப்பாங்க. ஸோ வெளியில கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட எனக்கு ஸ்டிச்சிங் அமைஞ்சிருச்சு, ஸோ நான் எனக்கு வெளியில கொண்டே கொடுத்தேன்னா எனக்கு வந்து அவசரத்துல தைப்பாங்க, எனக்கு அது ஃபிட்னஸ் பிடிக்கல, ஸோ நீங்களே எனக்கு ப்ராப்பரா தைச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்மளுக்கு இது மாதிரி கிளைண்ட் தான் கம்பல்சரி நம்மளுக்கு தேவை. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஷாப் ஓபன் பண்ணுவோம், என்ன நினைப்போம் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு ஒரு பிளவுஸ் தைச்சா 300 வருது, நான் வந்து இன்னைக்கு இந்த பிளவுஸை தைக்கிறேன், ஆனா நாளைக்கு அவங்க வந்தா வராங்க வராட்டி போறாங்க, எனக்கு இன்னைக்கு இன்கம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால லைஃப்ல க்ரோத் பண்ணவே முடியாது. ஒரு கிளைண்ட் நம்மளுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு விதைகள் தான், அந்த விதை தான் வந்து நம்மளுக்கு மரமாவோ செடியாகவோ கொடியாகவோ உருவாகிறது. ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுமே நம்மளுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட லைஃப்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் நான் க்ரோத் பண்ணிட்டேன். அதாவது நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா என்ன நான் திரும்பி பார்ப்பேன் எப்பயுமே. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி வரோம் அப்படிங்கும் போது பின்னாடி நான் திரும்பி பார்ப்பேன். ஸோ நம்ம எந்த லெவல்ல, அதாவது நம்ம 10க்கு 10 ரூம் எடுத்து நம்ம இந்த ஷாப்ல வந்து எல்லாமே போட்டு எல்லாமே டெவலப் பண்ணோம், இருந்தாலும் இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பண்ணிட்டு ஓகே நம்மளுக்கு வந்து டைலரிங் ஃபீல்டு வந்து நல்லாவே கை கொடுக்குது, நம்ம இதவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுமே நம்ம வந்து அனுபவமா கிளாஸஸ் எடுத்தோம். எல்லாமே பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய கிளைண்ட் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம வந்து பெரிய லெவல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் மூலியமா நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அது நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் வந்து சோசியல் மீடியாக்குள்ள நான் போகாம இருந்தேன். நம்மளுக்கு சோசியல் மீடியாலாம் வேண்டாம், நம்மளுக்கு வர்ற கிளைண்ட் போதும் அப்படின்ட்டு. ஆனா வர்ற கிளைண்ட் ஒவ்வொருத்தருமே நீங்க சோசியல் மீடியாவில் போடுங்க, ஸோ உங்களுடைய டேலண்ட் ஏன் நீங்க வெளியில கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் நம்ம வந்து யோசிப்போம், சரி ஓகே நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ நம்ம இல்லத்தரசிங்களுக்கும் நம்ம அதை சொல்லி கொடுப்போம். ஸோ அவங்களும் லைஃப்ல க்ரோத் ஆகட்டும். ஏன்னா நிறைய வந்து கிட்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து லைஃப்ல வந்து என்னால சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா எனக்கும் ஒரு கிட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ். ஸோ அந்த 11 மந்த்லயுமே அவங்கள வச்சு எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் எதுவுமே கிடையாது. நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் மட்டும்தான். ஸோ அவங்கள வச்சு மட்டும்தான் நான் வந்து லைஃப்பை க்ரோத் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு என் பையனுக்கு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய பிஸ்னஸும் 10 இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்படிங்கும் போது இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் தேவை. ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டுமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா நம்ம எப்பயுமே நினைக்கணும். அது மட்டும் இல்லாம நான் அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா பியூட்டிஷியன். அதாவது நம்மளுக்கு பியூட்டிஷியன் வந்து எனக்கு ஆல்ரெடி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஸோ எனக்கு தெரிஞ்சாலும் நம்ம ப்ராப்பரா கோர்ஸ் எல்லாமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் பியூட்டிஷியன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் என்ன டைலரிங்ல வந்து நான் வந்து ரொம்பவே வந்து கவனமா ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோமோ, ஸோ எனக்கு பியூட்டிஷியன்லயுமே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம கடைக்குள்ள வரவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியா தான் வெளியில போகணும், போய் மற்றவங்க கிட்ட போய் ரெஃபர் பண்ற அளவுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்கணும். நம்ம வந்து எப்பயுமே இன்கம் ஏர்ன் பண்றத நம்ம மோட்டிவா பார்க்க கூடாது. ஸோ நம்ம கிளைண்ட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம விதைக்கிற விதை தான் நம்மளுக்கு வந்து மரமாவோ செடியாவோ கொடியாவோ மாறுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு விதையவே நம்ம காஸ்ட்லியா கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதைக்கு மேல விதை அறுவடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே விதைப்போம், கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு வந்து ஹேண்டில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. கண்டிப்பா அதே மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நான் ஷாப் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்கமே எனக்கு வந்து ரொம்பவே பெஸ்டா இருந்துச்சு. அந்த இன்கம் ஒவ்வொன்றையுமே நான் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணணும், எந்த லெவல்ல நம்ம வந்து, ஏன்னா
எங்க லைஃப் வந்து ஜீரோவா இருந்துச்சு, அதுல இருந்து நம்ம பிளஸ்ஸா மாத்துறதும் 10% மாத்துறதும் 1000 டைம்ஸா மாத்துறதும் நம்மளோட கையில தான் அப்படிங்கிறது ரொம்பவே கான்பிடண்டா இருந்தேன். ஆனா எப்பயுமே வந்து என்னன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது அவர் வந்து இதை செய்யாத, இதுல இன்வெஸ்ட் பண்ணாத, அதுல இன்வெஸ்ட் பண்ணாதேன்னு சொல்ல மாட்டாரு. ஓகே உனக்கு தெரியும் நீ பண்ணு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஃபேமிலியில இருக்கிறவங்க சப்போர்ட்டை விட நம்ம கூட இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் தான் அதிகம். என் ஃபேமிலி சைடு எந்த சப்போர்ட்டும் இல்லாம தான் நாங்க லைஃப்ல க்ரோத் பண்ணி இந்த லெவலுக்கு நாங்க வந்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப் டைலரிங், பார்லர், கவரிங் எல்லாமே, துணி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு சொல்றதும் அதுதான். கண்டிப்பா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா நெகட்டிவ்ஸ் நிறையவே வரும். ஸோ நீங்க அந்த நெகட்டிவ்ஸை காதுல வாங்காதீங்க. கான்பிடண்டா ஒரு டைலரிங் ஃபீல்டு பண்றீங்களா, கான்பிடண்டா பண்ணுங்க. ஏன்னா உங்களோட லைஃப் உங்க கையில. மத்தவங்க சொல்றவங்க கிட்ட வந்து அன்னைக்கு என்கிட்ட சொன்னவங்க எல்லாருமே நிறைய பேரு நீ வந்து கேலி செஞ்சாங்க, இதெல்லாம் எங்க போய் உருப்பிட போகுது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவங்க வாயாலேயே இவங்களா அப்படிங்கிற லெவலுக்கு கடவுள் நம்மளை வச்சிருக்காரு அப்படிங்கறது வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்ச இல்லத்தரசிகளா இருந்தாலும் சகோதரிங்க நீங்களா இருந்தாலும் கண்டிப்பா லைஃப்ல growth ஆகணும் அப்படிங்கறதுதான். யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. செல்ஃபா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யும் போது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ஒரு நல்ல கான்பிடென்ட் வந்துடும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. அதாவது நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா எனக்கு உடனே இன்கம் வரணும் அப்படின்னு ஏர்ன் பண்ணிட்டு ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒர்க் அவுட்டை நீங்க நிறையவே பண்ணணும். ஸோ அது எல்லாமே பண்ணா மட்டும்தான் உங்க லைஃப்ல வந்து நீங்க எதிர்பார்க்கிறது growth ஆகும். எப்பயுமே நீங்க ஒரு ஸ்டேஜ் முன்னாடி போறீங்கன்னா கண்டிப்பா பின்னாடி நீங்க திரும்பி பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து உங்களை வந்து நிறைய பேர் வந்து அவமதியா பேசியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து உருப்படாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நீங்க நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ அப்ப வந்து நீங்க வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி அப்படின்னா, அவங்கள வந்து நீங்க ஒரு எவ்வளவு நல்லா பேசினாலும் அவங்கள ஒரு தாட் வந்து நீங்க மைண்ட்ல வைக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களால growth ஆக முடியும். அவங்க நல்லா பேசுறாங்க அப்படிங்கிறதுனால நீங்களும் நல்லா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டேஜ்ல உங்களை கீழே தள்ளிவிட்டு அவங்க மேல போயிடுவாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே போட்டிகள் இருக்கலாம், பொறாமத்தனம் படவே கூடாது. உங்களுக்கு பக்கத்துல போட்டிகள் இருந்தா மட்டும்தான் உங்களோட லைஃப்ல வந்து நீங்க growth ஆகவே முடியும். போட்டி போடல அப்படின்னா கண்டிப்பா growth ஆக முடியாது. நீங்க யாரையுமே போட்டியாளரா கொண்டுட்டு போகாதீங்க. உங்களை ஒருத்தர் போட்டி போட வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அமைதியா இருந்து காரியத்தை சாதிங்க, அவ்வளவுதான். இதுதான் ஒரு பெண் வந்து சாதிக்கக்கூடிய நல்ல வழிகள். ஏன்னா நம்ம சுயமா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும் போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்குள்ள வருது. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்ஸை தான் நம்ம யோசிப்போம். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்கு போறீங்க அப்படிங்கும் போது கிட்ஸை நம்ம கூட்டிட்டு போக முடியாது. அதுவே நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கங்கும் போது உங்க கிட்ஸோட நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்க கிட்ஸு கூடயே நீங்க வந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும் போது உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கிட்ஸுனால தடை அப்படின்னு சொல்றாங்களா, அந்த தடையா இருக்கிறவங்களை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு உங்க கிட்ஸையும் உங்களோட தொழிலையும் ஒரே மோட்டிவ்ல கொண்டுட்டு போங்க. உங்க கிட்ஸ் வேற உங்க தொழில் வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி உங்க கிட்ஸ் வளர வளர உங்க தொழிலும் வளரும். கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகலாம். அதுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். ஏன்னா இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து செஞ்சுட்டு வரீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். என்னுடைய அனுபவம் இது மட்டும்தான். ஏன்னா நான் வந்து யாரையுமே நான் வந்து நம்ப மாட்டேன் ஃபர்ஸ்ட். அதாவது நான் நம்புறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம ஷாப் ஓபன் பண்றோம், இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கிளைண்ட் அனுப்புவாங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா கடவுள் நம்மளுக்கு நல்ல வழி விடுவாரு அப்படிங்கிறது மட்டும்தான். நிறைய பேர் வந்து செல்லுல உட்காந்துக்கிட்டு நோண்டுவாங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணா எனக்கு வந்து 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கலாம், நீங்க 10,000 போட்டீங்கன்னா 1 lakh சம்பாதிக்கலாம். அது எல்லாமே ஃபேக்கா கூட மாறும். அதனால அது எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. நீங்க செய்யற உழைப்பு மட்டும்தான், நீங்க போடுற முதலீடு மட்டும்தான் நிரந்தரம் கடைசி வரைக்குமே. ஒவ்வொரு பெண்ணுமே வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும்
உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி வாழ்க்கையில சாதிங்க. நம்மளோட சேனல் வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பெண்களுக்கான நிறைய வந்து எப்படி எப்படி பிசினஸ் பண்ணலாம், இனி என்ன வந்து பிசினஸ் பண்ணா நல்ல இன்கம் ஹென் பண்ணலாம், எப்படி ஃபேமிலி வந்து மெயின்டைன் பண்ணி பிசினஸையும் டெவலப் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம போடலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க.